வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். சக்தி டிவி குளோபலோடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜெஃப்ரி, அதேபோன்று எல்லைகள் பல தாண்டி பல புதுமைகளை படைத்து வரும் சக்தி டிவி இன்று தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. எனவே ரஞ்சனி, நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பில் சக்தி டிவிக்கு நமது சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனி தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் சீன தூதுக்குழுவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. ஐநா அறிக்கையுடன் மேக்ஸ்வெல் பரணகம மற்றும் உதலாகம ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றில் சமர்ப்பிப்பு. லட்சிய தாகம் கொண்டவர் தமிழினி. வடமாகாண முதலமைச்சரின் இரங்கலுரையில் புகழாரம். சம்பள உயர்வு வழங்குமாறு கோரி புகவந்தலாவையில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கனடிய பாராளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி. அடுத்த பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ. சீனாவின் தூதுக்குழு ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதி தலைவர், அந்த நாட்டு பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் அபிவிருத்திக்காக சீனா தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பு கிழக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு சவாலாக உள்ள வறுமையை ஒழிப்பதற்கு சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சீன தூதுக்குழுவினர் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி வைத்தனர். பட்டய சூழலியல் தொழில்சார் நிறுவனத்தின் 9வது வருட பூர்த்தி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. පසුගිය වර්ෂ කීපය තුළ මේ රටේ கடந்த சில வருடங்களாக அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்புடனேயே நாட்டின் சூழல் அழிவுக்குட்படுத்தப்பட்டதை நான் அவதானித்தேன். தமது தனிப்பட்ட பொருளாதார நோக்கங்களுக்காக சூழல் தொடர்பில் அல்லது மனிதர்கள் தொடர்பில் அன்பு பொறுப்பின்றி செயற்பட்ட காலம் ஒன்றோ நாட்டில் காணப்பட்டது. அவற்றை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதன் காரணமாக கடந்த 10 மாத கால பகுதிக்குள் நாட்டின் சூழல் பாதுகாப்பு குறித்து தீர்க்கமான தீர்மானங்களை நாம் எடுத்தோம். எந்த வகையிலேனும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை உறுதியாக கூறுகிறேன். ඉඩ දෙන්නේ නැහැ කියන එක තමුන්නාන්සලාට බොහොම පැහැදිලි සාතිකයක් මම දෙනවා. சூழல் பாதுகாப்பு தொடர்பில் சிறந்த முறையில் செயற்பட்ட வல்லுநர்களுக்கு இதன்போது பட்டய சூழலியல் உறுப்புரிமை ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் விசாரணை அறிக்கையுடன் மேக்ஸ்வெல் பரணகம மற்றும் உதலாகம ஆணைக்குழுவின் அறிக்கை என்பவற்றை பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். உதலாகம கமிஷன் வார்த்தாவத் பரணகம கமிஷன் வார்த்தாவத் உதலகம அறிக்கை, பரணகம அறிக்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கைகளை சபையில் நாம் முன்வைத்துள்ளோம். கடந்த அரசாங்கம் LLRC அறிக்கையை முன்வைத்தது. அது தொடர்பில் விவாதம் நடத்த வேண்டியுள்ளது. இலங்கைக்கு எதிராக இலங்கையுடன் ஒன்றிணைந்து கையொப்பமிடப்பட்ட அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. இது மிக முக்கியமான விடயமாகும். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அன்று நாம் ஆணைக்குழுவின் அறிக்கையை கோரினோம். அந்த அறிக்கையை நாளை சபையில் சமர்ப்பிப்பதற்கு நான் தயாராக உள்ளேன். சகோதர உறுப்பினர் இதனை வாசிக்காமல் எவ்வாறு நேற்று கூட்டம் நடத்தினீர்கள்? தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க அரசியல் பிரிவின் மகளிர் அணி தலைவியாக செயற்பட்ட தமிழினி என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணியம் சிவகாமியின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. அன்னாரின் பூதவுடல் கிளிநொச்சி மண்ணில் இன்று சங்கமமானது. தமிழினியின் இறுதிக்கிரியைகள் கிளிநொச்சி பரந்தனில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்றன. தமிழினியின் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் நேற்று முதல் அஞ்சலி செலுத்தினர். இறுதிக்கிரியைகளில் கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள் பலர் தமிழினிக்கு இரங்கல் தெரிவித்தனர். எங்கள் மண்ணிலே அவரை நான் 2 தடவைகள் ஜெயிலிலே போய் பார்க்கிற சந்தர்ப்பம் தான் எனக்கு கிடைத்தது. அவருடைய இருந்த பெண் போராளிகளுடைய தேவைகள் பற்றி சொல்வார். 2 தடவைகள் நான் அவரை மேகசின் சிறையிலே சந்தித்து உரையாடியிருந்தேன். அதற்கு பிற்பாடு நான் அவரை சந்தித்ததில்லை. தமிழர்களுடைய சரித்திரத்திலே அவர் ஒரு தனிமனித சரித்திரமாக
தன்னை பதிவு செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமதி மிக்க ஈடு இணையற்ற ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு மிகவும் நேர்மையான அர்ப்பணிப்பான பண்பான ஒரு உயர்ந்த ஒரு தலைவியை நாங்கள் இழந்தது என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. பெண்கள் குரலை உலகெங்கும் ஒலிக்க செய்தவர், ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர். சிங்கள பெண்களும் ஒரு சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற விருப்பு கொண்டவர். நிறைந்த ஆற்றலும் ஒரு மிகுந்த நுண்ணிய அறிவும் உடைய தமிழினிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அஞ்சலி, தமிழ் மக்களை நாங்கள் கௌரவமாக வாழ வைப்பது. இளமை பருவத்திலே தமிழை அவர் எவ்வாறாக நேசித்தார் என்பதை நேரிலே கண்டவர்களில் நானும் ஒருவர். அவர் பாடசாலைகளில் இருக்கின்ற பொழுது அவருடைய பேச்சாற்றலும் அந்த துணியும் எப்பொழுதும் எங்களுடைய காதுகளிலே இசைத்துக் கொண்டே இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனின் இரங்கல் உரையை இதன்போது வடமாகாண விவசாய அமைச்சர் பி. ஐங்கரநேசன் வாசித்தார். சகோதரி தமிழினி அவர்கள் புனர்வாழ்வு சிறையில் இருந்த காலப்பகுதியில் 2010ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது தமிழினி அவர்களை அரச தரப்பில் இணைந்து தேர்தலில் போட்டியிடுமாறும், அவ்வாறு போட்டியிட்டால் அவருக்கு விடுதலையை வழங்குவதாகவும் அப்போதைய அரசாங்கம் தமிழினியுடன் பேசியதாகவும், அந்த பேரத்துக்கு சகோதரி தமிழினி அவர்கள் சோரம் போகவில்லை என்பதையும் அறிந்து பெருமைப்பட்டேன். இடையறாத இலட்சிய தாகத்துடன் பயணித்த நெஞ்சுரம் மிக்க தமிழினி அவர்களின் எண்ணமெல்லாம் தமிழ் மக்களின் விடுதலை பற்றியும் தமிழ் பெண்களின் உயர்ச்சி பற்றியதாகவுமே இருந்திருக்கின்றன. அன்னாரின் பூத உடல் இன்று மாலை கோரக்கன்கட்டு 2ஆம் கட்ட இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழினி நேற்று முன்தினம் அதிகாலை காலமானார். நேற்று முன்தினம் ஒளிபரப்பான சிரசு டிவியின் தவச நிகழ்ச்சியில் தமிழ் கைதிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் முன்வைக்கும் ஒரு யோசனையை கேபி 14 வருடங்கள் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். அவரது வீட்டில் கிரைனைட் ஒன்று இருந்தமை தொடர்பில் அறிவிக்காமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். பார்க்கும்போது அவர் யாருடன் செயற்பட்டுள்ளார்? கருணா அம்மானின் ஆலோசனைக்கு ஏற்ப அவர் செயற்பட்டுள்ளார். கருணா அம்மானுக்கு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது, உப தவிசாளர் பதவி வழங்கப்பட்டது. அவ்வாறு என்றால் ஏன் நம்மை இவ்வாறு கவனிக்கிறீர்கள் என்பதனை தமிழ் கைதிகள் வினவுகின்றனர். நீங்கள் இன்று அவன்கார்ட் ஆயுதம் தொடர்பில் கூறினீர்கள். அவன்காட்டுக்கு முன்னதாகவே கேபிஏ ஆயுதம் கொண்டு வந்தார். கொழும்பு துறைமுகத்திலேயே ஆயுதங்களை இறக்க முடியும் என்று இலங்கையில் சட்டம் ஒன்று உள்ளது. எனினும் அந்த ஆயுதங்களை அவன்கார்ட் காலிக்கு கொண்டு வந்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தில் சுங்கம் இருப்பதனால் அந்த துறைமுகத்தினூடாகவே ஆயுதங்களை கொண்டு வர முடியும் என்று இலங்கையில் சட்டம் ஒன்று உள்ளது. எனினும் எங்கு கொண்டு வந்தனர்? அவன்கார்ட் காலிக்கு கொண்டு வந்தது. எல்டிடிக்கு ஆயுதம் கொடுத்தவர் யார்? கேபி அல்லவா? இன்று அரசாங்கத்தில் அமைச்சர்களாக உள்ள பலர் கடந்த அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்த போது கேபி எங்கே என்று கூறினர். கோட்டாபய அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்று கூறினார்கள். கேபியின் பணம் எங்கே? அதனை கோட்டாபய வெளியிடவும் இல்லை. தற்போதுள்ள பாதுகாப்பு செயலாளர் வெளியிடவும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் கேபியின் பணம் அதனை விட பலமிக்கது. தாம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் செய்தவர்கள் வெளியில் உள்ளதாகவும் கைதிகள் கூறுகின்றனர். அத்துடன் யுத்தத்தின் இறுதி தருணம் வரை 2009ஆம் ஆண்டு வரை போராடிய எல்டிடிஇ உறுப்பினர்கள் 12,000 பேரை புனர்வாழ்வு அளித்து சமூகமயப்படுத்த முடியும் என்றால் சந்தேகத்தின் பேரில் உள்ள தம்மை ஏன் விடுதலை செய்ய முடியாது என்று கைதிகள் கேள்வி எழுப்புகின்றனர். அத்துடன் தாம் ஏன் ஆயுதம் ஏந்தினோம் என்பது குறித்தும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த காலத்தில் வெறுமனே ஆயுதம் ஏந்தவில்லை என்று தெரிவிக்கின்றனர். 1977ஆம் ஆண்டு நீங்கள் கூறியதையே நாங்கள் செய்தோம், எனவே தயவு செய்து எங்களையும் விடுதலை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அண்மையில் இந்தியாவின் புதிய தலைமுறைக்கு கருணா அம்மான் வழங்கியிருந்த பேட்டியில் பிரபாகரன் யுத்தம் புரியவில்லை என்றும் தானே யுத்தம் செய்ததாகவும் கூறியிருந்தார். நான் ஒதுங்கியதுடன் பிரபாகரனுக்கு யுத்தம் புரிய முடியாமல் போனது என்று கூறியிருந்தார். நானே அங்கிருந்த தலைவர் என்று கூறியிருக்கிறார். அவ்வாறு என்றால் யார் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும்?
கருணா அம்மான். கீர்த்தி, இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இது அதனை விட மிகவும் பாரதூரமான விடயமாகும். இவர்களில் ஒருவர் 19 வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் ஐவர் 18 வருடங்களுக்கும் 19 வருடங்களுக்கும் இடைப்பட்ட காலம் சிறையில் உள்ளனர். அவர்களில் ஒரு சிலருக்கு மாத்திரமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யவும் இல்லை. வழக்கு தாக்கல் செய்யப்படாத அதிகமானவர்கள் உள்ளனர். அரசியல் கைதிகள் தொடர்பில், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை தொடர்பில் இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை. ஒவ்வொரு தரப்பினர் ஒவ்வொரு விடயங்களை கூறுகின்றனர். எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த தொகை 273 இருக்கலாம் அல்லது 270 இருக்கலாம். அதன் ஆதாரத்தை உறுதிப்படுத்த முடியுமா? மூலத்தை வெளிப்படுத்த முடியும். பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல்கள் உள்ளன. பயங்கரவாத செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் அது தொடர்பிலான பிரிவொன்று உள்ளது. வெளிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 163 பேருக்கு தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு பிரிவினருக்கு இன்னும் வழக்கு தாக்கல் செய்யாமல் தடுத்து வைத்துள்ளனர். அத்துடன் சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய 6 வருடங்கள் சென்றன. 2009 ஆண்டு கைது செய்யப்பட்ட 32 பேர் உள்ளனர். 2008 ஆண்டு கைது செய்யப்பட்ட 18 பேர் உள்ளனர். எனினும் இன்று யுத்தம் நிறைவடைந்து 5 வருடங்கள் ஆகின்றன. ஸ்ரீரங்கா மிகவும் சரியாக அந்த விடயத்தை கூறினார். யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் 6, 7, 8 அல்லது 9 வருடங்கள் சிறையில் வைத்திருப்பதாயின் ஒன்றை சிந்திக்க வேண்டும். உண்மையில் இலங்கையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் ஆக கூடியது 15 அல்லது 16 வருடங்களை சிறையில் இருப்பார். அவர்களின் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த முடியாமல் போகும்போது தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றுக் கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அவர்களை விடுதலை செய்ததும் மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்வார்கள் என்று போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருக்கு பாரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. இது இன்னும் உறுதியாகவில்லை. அவர்கள் குண்டு தாக்குதல் நடத்தியமை அல்லது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக கூறுகின்றனர். எனினும் சாட்சியங்களை முன்வைக்கவில்லை. தற்போது என்ன செய்கிறார்கள்? நீங்கள் சுயமாகவே இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன்போது உங்களை விடுதலை செய்வதாக சில வேளை போலீசார் வாக்குமூலம் பெறுகின்றனர். தமிழ் அரசியல் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுமாறு கோரி கிழக்கு மாகாண சபையில் இன்று அவசர பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். கிழக்கு மாகாண சபை 47வது அமர்வு இன்று அவை தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் கூடியது. இதன்போது தமிழ் கைதிகள் தொடர்பிலான அவசர பிரேரணையொன்றை பிரதி தவிசாளர் இந்திரகுமார் பிரசன்னா சமர்ப்பித்தார். தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண சபையை ஜனாதிபதியிடம் கோர வேண்டும் எனவும் பிரேரணை முன்வைப்பதுடன் அதன் பின்னர் பிரேரணை மீதான விவாதம் நடைபெற்றது. பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லோரும் ஏகமனதாக ஏற்று நாங்கள் அதை சமர்ப்பித்து சுமூகமான ஒரு தீர்வை இது எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை இல்லாமல் இவர்கள் நீண்ட காலம் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருப்பது மனிதாபிமானமாகாது என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. குற்றங்களை செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியிலே விடப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது சின்ன சின்ன குற்றங்களுக்காக உள்ளவர்களை இங்கே தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக இருக்காது. ஆனால் எந்த விசாரணையும் இல்லாமல் இதுவரைக்கும் நிறைய பேர் இந்த சிறைகளிலே தமிழ் கைதிகள், அரசியல் கைதிகள் தங்கியிருக்கின்ற விடயம் என்பது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அவர்கள் அந்த சிறைகளிலே இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை முஸ்லிம் காங்கிரசினுடைய சார்பாகவும் முஸ்லிம் சமூகத்தினுடைய சார்பாகவும் அங்கீகரிப்பதிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம், அதனை வரவேற்கின்றோம். எமது நாட்டில் தனிராஜ்யம் ஒன்றை கூறிய பாரிய குற்றமடைத்தவர்களே இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எமது நாட்டின் சட்டத்தின்படி, அதாவது நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் எனின் அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனினும் அவ்வாறு தவறு இன்றி எவர்களையாவது சிறையில் வைத்திருப்பார்களாயின் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதில் தவறு இல்லை. பாரிய அழிவுகளை மேற்கொண்டவர்களை விடுதலை செய்யுமாறா இன்று பிரேரணையை கொண்டு வருகின்றீர்கள்.
பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய முடியாது. LTTE அமைப்பு செய்த அழிவுகள் காரணமாக கடந்த 30 வருடங்களாக வீதியில் இறங்கி பயணிக்க முடியவில்லை. அந்த பகுதி பொருளாதாரம் அழிவடைந்தது. மக்களை கொலை செய்தனர். அதுபோன்ற குற்றங்களை செய்யாத சந்தேக நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும். இதேவேளை கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது மாகாண ஆளணி பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் மேலும் 7 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய 2 உறுப்பினர்கள் இன்று நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஆளும் தரப்பில் இணைந்து கொண்டனர். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் கர்ப்பிணி தாயொருவரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளனர். நெல்லிக்காடு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை யானை தாக்கியுள்ளது. சம்பவத்தில் 30 வயதான ஒருவரும் அவரது மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு சனமாடிச்சு கொண்டிருக்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தவங்க? எந்த நடவடிக்கையும் கிடையாது. அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொன்னா இந்த மக்கள் என்ன குடியெழும்பி நாங்க போறதா இல்ல இப்படியே காட்டுல இருக்க கிடக்கணுமா? நாங்க காட்டுல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நிம்மதி இங்க இருக்கிறது. ஆனா யானையால சொல்ல யுத்தத்தாலையும் நாங்க தான் அழிக்கிறது, யானையாலையும் நாங்கள் அழிக்கிறது. தடவை நாங்கள் போய் ஏஜி ஆபீஸுக்கு முன்னுக்கு வெள்ள ஆளில ரோட்டை மறிச்சு எவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறோம். இன்று வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கலவங்க. இது எல்லாம் உயிர். இதேவேளை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளை ஒரு வார காலத்திற்கு இந்த பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தி விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பட்டிப்பளை பிரதேச செயலாளர் தெரிவித்தார். வேலிக்கும் ஊருக்கும் இடையில அந்த 10 காடுகள் கூட இருக்கு. அப்ப 10 காடுகளை பட்டிப்பளை பிரதேச சபையும் வெள்ளாவளி JCBயும் எடுத்து அதை கிளியர் பண்றதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வேலியை உள்ளுக்கு எடுத்து தர சொல்லி. அப்ப அந்த வேலியை உள்ளுக்கு எடுத்து தரத்துக்கும் சரி அடையாளப்படுத்தி தாங்க எந்த இடத்தால எடுக்கணும்ன்றது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க RDS. வேலியை கொஞ்சம் ஊருக்கு கிட்ட எடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கோம். மற்றது 1 வீக்குக்காவது இந்த வைல்ட் லைஃப் ஆக்களை இங்க நிக்க செய்து இப்ப இந்த பிரதேசம் தான் இந்த கூட யானை கூட அப்ப இந்த பிரதேசத்துல ஒரு மேஜர் ஆபரேஷன் ஒன்று செய்யறதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறோம். மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் தாக்குதலால் பலர் உயிரிழந்துள்ளனர். வேத்திச்சேனை கம்பியாறு பகுதியில் கடந்த 10ஆம் தேதி யானையொன்று அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு சரணாலயத்தில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் மக்களின் சக்தியான சக்தி டிவி இன்று தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் பல சாதனைகளை புரிந்து வரும் சக்தி டிவிக்கு நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மக்கள் மனங்களில் நீங்க இடம் பிடித்து தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக திகழும் சக்தி டிவியின் 17வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் போது சக்தி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை நேயர்களுடன் பரிமாறிக்கொண்டனர். இந்த நிகழ்வில் கலையக பணிப்பாளர் அசோக் டயஸ், சக்தி டிவியின் அலைவரிசை பிரதானி GK சந்தோஷ் உள்ளிட்ட சக்தி டிவி நிர்வாகத்தினரும் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் சக்தி டிவியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாள் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றமை குறிப்பிடத்தக்கது. 1998ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தினை ஆரம்பிக்கும் நோக்கில் சக்தி தொலைக்காட்சி உதயமானது. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் இன்று நீர்கொழும்பில் நடைபெற்றது. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. සරලා මට උදව් කරන්න. ඇයි මොකද ප්‍රශ්න වලේ? මම වැඩට ගියා දරුවා ඉස්කෝලේ කියලා මම ආවේ නේ. වයිෆ් වැඩට ගිහින්. ළමයා කොහෙද දැම්මේ? ළමයා උදේ මට පරක්කු වෙන්න මම බස් එකට බාර දුන්න ගිහිල්ලා දෙන්න කියලා ඉස්කෝලේ ගායි බස් එකක් නේ. කාට කොන්දොත්තරද? කොන්දොත්තරද? ළමයි ගැන මල්ලි ඔයිට වඩා හොයන්න ඕන. දෙමව්පිය වුණාම ඕගොල්ලන්ගේ වගකීම කාර්යභාරය තමයි ළමයින් ගැන හොයන එක. මේ එන බස් එකකට හරි මොකට හරි නගලා ළමයා මොකද හරි යවුවට වැඩක් නැහැ. பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் பேரணி நீர்கொழும்பு பஸ் திரைப்படத்துக்கு அருகில் இன்று ஆரம்பமானது. பிள்ளைகளை பாதுகாக்காமல் சிறந்த சமூகம் ஒன்றை ஒருபோதும் உருவாக்க முடியாது.
பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் பேரணி நீர்கொழும்பு பஸ் திரைப்படத்துக்கு அருகில் இன்று ஆரம்பமானது. டான் பாஸ்கோ தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலை அபிவிருத்தி மன்றத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரின் பங்களிப்புடன் இந்த விழிப்புணர்வு திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பூமியில் அழகிய அதிசயங்களை காப்போம் ஒன்றாய் நாம் விரைந்தே. உண்மையில் இது ஒரு முக்கியமான சேவையாகும். பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவில் இன்று விரிசல் ஏற்பட்டுள்ளது. எனவே இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் ஒன்றிணைய வேண்டும். பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் இயேசுநாதர் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளார். அந்த செய்தியை வழங்குவதற்காகவே நாம் இன்று இந்த பேரணியில் இணைந்துள்ளோம். அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த விழிப்புணர்வு திட்டத்தை இன்று சிரசு ஊடக வலையமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய சமூக சேவையாகும். எனவே அதற்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். நீதி சட்டத்தை உருவாக்கினால் போதாது, அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த சட்டங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான கொள்கையொன்று இருந்தால் அது குறித்த தெளிவு மக்களுக்கு இல்லை. ஆகவே அந்த கொள்கையை கொண்டு வந்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் சீதுவ நகரிலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு துர்கோத்சவ் கலாசார மன்றத்தில் வருடாந்த துர்கா பூஜையின் 2வது நாளான இன்று மகா சப்தமி மற்றும் புஷ்பாஞ்சலி பூஜைகள் நடைபெற்றன. கொழும்பு துர்கோத்சவ் கலாசார மன்றம் 2வது வருடமாக ஏற்பாடு செய்துள்ள துர்கா பூஜை புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. 2வது நாளான இன்று மகா சப்தமி மற்றும் புஷ்பாஞ்சலி பூஜைகள் நடைபெற்றன. கொழும்பு துர்கோத்சவ் கலாசார மன்றத்தின் ஸ்தாபகரும் MTV ஊடக வலையமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான ஆதித்யா ரே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அனைத்தும் இறைவனால் என்ற அடிப்படையில் இந்த துர்கா பூஜை நடைபெற்று வருகிறது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற சஷ்டி பூஜையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகி சின்ஹா, MTV ஊடக வலையமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரி ஆதித்யா ரே, சக்தி டிவி அலைவரிசை பிரதானி GK சந்தோஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேற்று மாலை ஆரம்பமான கொழும்பு துர்கோத்சவ் கலாசார மன்றத்தின் துர்கா பூஜை எதிர்வரும் 26ஆம் தேதி மாலை நிறைவடைய உள்ளது. சம்பள உயர்வு வழங்குமாறு கோரி புகமந்தலாவ கொட்டியாகல தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. முகமதுலாவை கொட்டியாகலை கீழ்பிரிவு, மேற்பிரிவு மற்றும் மத்திய பிரிவு ஆகிய தோட்டங்களை சேர்ந்த சுமார் 1000 தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் தொழிலுக்கு செல்லாமல் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைந்து சுமார் 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகள் மௌனம் சாதித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மலையக தலைமைகளே, உங்களை நாங்கள் தயவு செய்து கேட்கிற விடயம் என்னவென்றால், உங்களுக்கு நாங்கள் சந்தா கொடுக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு நீங்கள் மதிப்பளிக்காவிட்டால் முழு மலையகமும் சந்தாவை நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் எங்களை கொண்டு செல்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நேரம் சாப்பாட்டு கூட நாங்க சரியான முறையில கஷ்டப்படுறாங்க தோட்ட தொழிலாளி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. இன்று 6 மாதமாக கடந்து விட்டது. எங்களுக்கு மேதின உயர்வு இன்னும் கிடைக்கவில்லை. அரசாங்க தொழிலாளி உடனடியாக இஸ்ரேலுக்கு ஒரு நாள் இருந்தா மறுநாள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறீங்க. ஏன் தோட்ட தொழிலாளிக்கு கொடுக்க முடியாது? கொட்டியாகலை தொழிற்சாலைக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி செல்வகந்த சந்தி வரை சென்றது. தேயிலை தொழில்துறை எதிர்நோக்கியுள்ள சவாலிலிருந்து விடுபடுவதற்கான யோசனையொன்றை அரசாங்கத்திற்கு முன்வைத்துள்ளதாக சொரு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. தமது வேண்டுகோளை விரைவில் பூர்த்தி செய்யுமாறு கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு வந்தாரமூலை வளாகத்தின் 2 மாணவர் குழுக்களுக்கிடையே இன்று கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. வந்தாரமூலை வளாகத்தின் கலைப்படத்தைச் சேர்ந்த 2ஆம் மற்றும் 3ஆம் வருடங்களைச் சேர்ந்த மாணவர் குழுக்களிடையே அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக பதில் பதிவாளர் ஏ பகீரதன் குறிப்பிடுகின்றார். இதனையடுத்து வந்தாரமூலை வளாகத்தின் கலைப்படத்தின் 2ஆம் 3ஆம் வருட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக பதில் பதிவாளர் கூறினார். அத்துடன் கலைப்படத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருட அனைத்து மாணவர்களையும் விடுதிகளில் இருந்து வெளியேறுமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய பிரவேசத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி தபால் அட்டை அனுப்பும் போராட்டம் ஒன்றை வடமாகாண மீனவர்கள் இன்று ஆரம்பித்துள்ளனர். யாழ் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சம்மேளன அலுவலகத்தில் மீனவ பிரதிநிதிகள் தபால் அட்டையில் கையொப்பமிட்டு போராட்டத்தை ஆரம்பித்தனர். ஜனாதிபதி, பிரதமர், கடற்றொழில் அமைச்சு, எதிர்க்கட்சித் தலைவர், வடமாகாண முதலமைச்சர் மற்றும் வடக்கின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கனேடிய போலீஸ் சேவையில் பணிபுரிந்த இலங்கை பிரஜையான நிஷாந்தன் துரையப்பா அந்த நாட்டின் பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிஷாந்தன் துரையப்பா யாழ் முன்னாள் மேயர் ஆல்பர்ட் துரையப்பாவின் பேரன் என்பதுடன் தனது 3 வயதில் அவர் கனடா சென்றிருந்தார். கனடாவின் ஹால்டன் பகுதியில் போலீஸ் கான்ஸ்டபிளாக சேவையில் இணைந்து கொண்ட நிஷாந்தன் துரையப்பா அவரின் அதீத திறமையின் மூலம் படிப்படியாக முன்னேறி பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதாக ஹால்டன் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நிஷாந்தன் துரையப்பா ஏனைய பிரஜைகளுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் ஹால்டன் போலீஸ் திணைக்களம் குறிப்பிடுகிறது. கனடாவின் ஹால்டன் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற போலீஸ் உத்தியோகத்தராக